हाय फ्रेंड्स வணக்கம் இன்னைக்கு நம்ம டுடே இஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா விஷாரத் பூர்வாதுல இருக்கக்கூடிய கஹானி पहला பத்திரம் இருக்கு இல்லையா அதுல வந்து 6th lesson शिकारी இதுக்கு முன்னாடி வந்து बड़े घर की बेटी डिप्टी कलेक्टर बदल कुम्हार उसकी मां ज्योतिषी का एक दिन அதெல்லாமே பார்த்தாச்சு ஓகேவா சோ இப்போ शिकारी பல்தேவ் கபூர் அவர்களால் எழுதப்பட்டது இந்த லெசனினுடைய சாராம்சத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாமே இப்போ விஷாரத் பூர்வாதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல்ரெடி நாம லெசன்ஸ் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கோம் எல்லாத்துக்குமே தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்கு ஓகேவா ஸோ தயவு செய்து அதை பாருங்க அது போக இப்போ உங்களுக்கு டவுட் வருது பிளேலிஸ்ட் எங்கே ஒவ்வொன்றா தேடணும் அப்படின்ற டவுட் இருக்கு அப்படின்னா அதற்கும் கூட விஷாரத் பூர்வாத் ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்ற வீடியோ இருக்குது ஓகேவா ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டும் தனித்தனியாக இருக்குல்ல இப்போ கஹானி நிபந்து அப்புறம் வந்து கத்ய அப்படின்னு சொல்லி நிர்மலா அப்படின்னு இருக்கும் இல்லையா கிராமர் போர்ஷன்ஸ்னு எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே வந்து லிங்க் கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ அது எல்லாமே ஆல் இன் ஒன் வீடியோவாக விஷாரத் பூர்வாதுக்கான எல்லா வீடியோஸ்க்கும் வந்து அந்த பிளேலிஸ்ட்டு அந்த ஒரே வீடியோவில் கீழே இருக்கும் ஓகேவா ओके இப்போ பார்க்கலாம் फर्स्ट कहानी कला के आधार पर शिकारी कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए அதாவது शिकारी அப்படின்னா என்னன்னு தெரியும் வேட்டைக்காரன் ஹண்டர்னு சொல்லுவோம் இல்லையா வேட்டையில் ஈடுபடுறவங்க ஸோ இது எழுதினவர் बलदेव कपूर प्रस्तावना कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद हैं நம்ம ஆல்ரெடி இது வந்து பார்த்ததை எப்பவும் போலதான் ஒரு கதை அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கவிஞர்களுக்கிடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கும் யஹா பகுமானிய தத்துவோं के आधार पर शिकारी नामक कहानी की आलोचना की जाती है ஸோ அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்ல இருந்து பொதுவான கருத்துக்களாக இதுதான் இப்படிதான் இருக்கணும் ஒரு கஹானி அப்படின்னா இருக்கும் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில இந்த ஷிகாரி அப்படின்ற கதையை வந்து நம்ம பார்க்கலாம் फर्स्ट लेखक परिचय शिकारी नामक कहानी श्री बलदेव कपूर की कहानी है ओकेवा இது बलदेव कपूर அவர்களினுடையது आप हिंदी साहित्य के जाने माने कलाकार हैं அவர் வந்து ஹிந்தி இலக்கிய உலகத்துல வந்து நன்கு அறியப்பட்டவர் ஓகேவா इनकी कहानियों में मानवीय भावनाएं मिलती हैं संवेदनाएं मिलती हैं இதுல வந்து ஒரு மனித உணர்வு மற்றும் வந்து என்ன சொல்றது ஒரு அனுதாபம் இதுல வந்து அந்த சிங்கம் வந்து எப்படி நடந்துக்குது அதற்கு வந்து அந்த ஷிகாரியா இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் எப்படி திரும்ப ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் மனிதாபிமானமான விஷயங்களும் இருக்கு நீதி கி பாத்தே பி மில்தி ஹே நீதி ஒரு நீதி வந்து எப்படி கடைசியில வந்து அவர் எதை வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமும் இதுல இருக்கு ஷீர்ஷக் தலைப்பு டாக்டர் சர்மா ஷிகார் கேலா கர்த்தே हैं டாக்டர் சர்மா வந்து வேட்டைக்காரராக இருக்கார் ஓகே அவர் வந்து வேட்டையில ஈடுபடுவாரு जब उनकी पत्नी और बच्चा जंगल में जाते हैं तब एक शेर उनको देखता है ஒரு தடவை வந்து உன்கி பத்னி அவர் பச்சா அவங்களுடைய குழந்தையும் அவருடைய மனைவியும் வந்து காடுல வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து அவங்கள அங்க ஒரு சிங்கத்தை பாக்குறாங்க வஹ்ஷேர் உன் தோனோகோ ஹானி நஹீம் பகுஞ்ச்தா அங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை அவங்க பாக்குறாங்க இல்லையா சிங்கம் என்ன பண்ணும் நார்மலாவே வேட்டையாடும் இல்லையா ஸோ ஆனா வந்து அந்த சிங்கம் இவங்களுக்கு ஹானி நஹி எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காம போயிருது சுப்சாப் சலா ஜாத்தாகை அமைதியா கடந்து சென்று விடுகிறது ஷேர் துனியா கா சப்சே படா ஷிகாரி ஹே நமக்கு தெரியும் சிங்கம் வந்து உலகத்திலேயே வந்து ஒரு மிக ஒரு வலிமையான மூர்க்கமான ஒரு வேட்டைக்கார விலங்கு இல்லையா வஹ் ஹாத் லகே ஷிகார் பர் தயா கர்கே சோட் ஜாத்தாகை அது வந்து கைக்கு கிடைச்ச ஒரு வேட்டையை வந்து விட்டுட்டு வேட்டையாடாம அவங்கள விட்டுட்டு போயிருது இல்லையா इससे दया का सबक सीख कर डॉक्टर शर्मा शिकार खेलना छोड़ देते हैं ஸோ இதனால வந்து அந்த சிங்கத்தினுடைய தய குணர்வு எப்படி வந்து விட்டுட்டு போயிடுச்சு இல்லையா அது நினைச்சிருந்தா அவங்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதாவது பண்ணியிருக்கலாம் பட் அது பண்ணாம விட்டுட்டு போயிடுச்சு ஸோ அந்த தய உணர்வையை வந்து சபக் சீக்குக்கர் அந்த பாடத்தை வந்து கற்றுக்கொண்டு டாக்டர் சர்மா அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி வேட்டையாடுறதில் ஈடுபடுவார் இல்லையா ஸோ அதை வந்து விட்டுட்டாரு छोड़ देते हैं इस तरह इस कहानी के लिए इस शीर्षक उचित और उत्तम शीर्षक है सो இதன் அடிப்படையில இந்த கஹானிக்கு இந்த தலைப்பு இந்த ஷிகார் அப்படின்ற தலைப்பு வந்து ரொம்ப உச்சிதமான சரியான ஒரு தலைப்பாக இருக்கு கஹானிக்கா சாராம்ஷ் இப்பதான் நம்ம வந்து கதை என்ன அப்படின்றத பாக்குறோம்
ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு லெசனும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னுமே வந்து 85% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் ப்ரிப்பேர் பண்ணி, இன்ஃபேக்ட் வந்து நிறைய பர்சனல் சுச்சுவேஷன் இருந்தாலும் ரீசன்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வந்து நான் நிறைய பேர் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு லெசன்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் வந்து யூடியூப்லேருந்து நிறைய அமௌண்ட் நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. அது என்ன சொல்கிறது, அதனால் வந்து யூடியூப்லேருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறோமா அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ தயவு செய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதன் மூலிமா நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணியும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் எடுக்கிற ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்கும் யாராக இருந்தாலும் எந்த எஃபோர்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன பலனாவது கிடைக்கணும் இல்லையா? ஸோ தயவு செய்து நான் என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் வந்து நெட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதற்கு தேவையான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு சிலர் லைக் பண்ணுறது, ஏதோ ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் போயிட்டுருக்கு. ஸோ தயவு செய்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது போக இன்னும் என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, ஒரு சிலர் வந்து சம்மந்தமே இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசுகிறது, கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க கெட்ட வார்த்தைகள்லாம். அது எதுக்குன்னே எனக்கு புரியலை. அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ ஹோப் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். कहानी का सारांश। डॉक्टर शर्मा सैनिकों को चिकित्सा देने वाले டாக்டர் தே. டாக்டர் ஷர்மா வந்து அதாவது இராணுவத்தில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய டாக்டராக இருந்தார். உன்கோ ஷிகார் கேள்னா பி பசந்த் தா. அவருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, வேட்டையாடுவதில் விருப்பம் உள்ளவராக இருந்தார். वे अक्सर किसी जानवर का शिकार कर करके लाते और பக்காக்கர் காத்தே. அவர் வந்து அக்சர் கிசி ஜான்வர், அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது ஜான்வர் கா ஷிகார் விலங்குகளை வந்து பிடிச்சு வேட்டையாடி உண்ணக்கூடியவர். பக்காக்கர் காத்தே சமைத்து சாப்பிடக்கூடியவர். உன்கி பத்னி கௌசல்யா ஷாக்காஹாரி தி. ஷாக்காஹாரி அப்படின்னா வெஜிடேரியன், ஓகேவா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் வெஜிடேரியன், மீன்ஸ் எல்லா விலங்குகள் எது வேணா அவர் சாப்பிடக்கூடியவராக இருக்காரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து வெஜிடேரியன், ஓகேவா? சைவம் பிரியர். उसको यह सब पसंद नहीं था. அவங்க ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. इसलिए டாக்டர் घर के बाहर मांस पकाते थे. ஸோ அதனால அவங்க அந்த டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே தான் घर के बाहर வீட்டுக்கு வெளியே தான் வந்து மான்ஸ் பக்காத்தா மாமிச உணவுகளை சமைத்து சாப்பிடுகிறார். உன் தினம் டாக்டர் ஷர்மா பஹாடி ஆஸ்பத்தால் में तैनात थे. ஒரு நாள் வந்து அந்த பர்டிகுலர் நாள், எந்த நாள்னா நம்ம அந்த நிகழ்வு சொன்னோம் இல்லையா, அந்த சிங்கம் வந்து பார்த்துட்டு போயிடுச்சுன்னு. ஸோ அந்த நாள் வந்து மலைப்பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் தைனாத் தே பணியில் இருக்காரு. உன்கே தோஸ்து கே கர்மே ஜென்மதின் கி பார்ட்டி தி. அவருடைய ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, ஓகேவா? வே காம் பர் ஜானே சே பெஹ்லே அப்னி பத்னி சே போலே கி தும் 4 பஜே வஹா பகுஞ்ச் ஜாவோ. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, காம் பர் ஜானே வேலைக்கு போற முன்னாடி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போறாரு. என்ன அப்படின்னா, நீயும் பாப்பாவும் வந்து வந்துருங்க, அங்க வந்து சேர்ந்துருங்க. பிகாஸ் வந்து 4 மணிக்கு வந்து சேர்ந்துருங்க, ஏன்னா லேட் ஆயிரும் அப்படிங்கறக்காக 4 பஜே 4 மணிக்கு அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மே தேர் சே ஆவுங்க, நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கௌசல்யா अपने बेटे வாசு கே சாத் பஹாடி ராஸ்தே பர் ஜா ரஹி தி. ஸோ இப்போ கௌஷல்யா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி தன்னுடைய மகனான வாசு, ஓகேவா, குழந்தைன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த வாசு அவங்க குழந்தையும் கூப்பிட்டு பஹாடி ராஸ்தே மலைப்பகுதியில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. வஹ் கனா ஜங்கல் தா. அது வந்து ரொம்ப ஒரு அடர்ந்த காடு. तब सामने एक शेर अपनी शेरनी और बच्चे के साथ आ रहा था. அப்போ வந்து அவங்க முன்னாடி அந்த கௌசல்யாவும் அவங்களுடைய மகன் வாசு முன்னாடி ஒரு சிங்கத்தோட ஒய்ஃப் ஷேர்னி, ஆண் சிங்கம் பெண் சிங்கம் அதோட அவங்களுடைய குழந்தைகள் அந்த சிங்க குட்டிகளும் வந்து வந்தது. ஆ ரஹாத்தா. கௌசல்யா கப்ரா கயி. ஸோ நம்மளா எல்லாருமே என்ன பண்ணுவோம்,
பயந்துருவோம் இல்லையா, கப்ரா பயந்து விட்டாங்க. வாசு கோ கலே லகாக்கர் ஜமீன் பர் பைட் கயி. ஸோ அவங்க குழந்தைய வந்து அவங்க பையனை வாசுவை வந்து கட்டி பிடிச்சிட்டு இறுக்கி அணைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஜமீன் பர் தரையில உட்காந்துட்டாங்க. ஷேர்னே உன்கோ நஸ்தீக் ஆக்கர் தேக்கா. ஸோ அந்த சிங்கம் வந்து இவங்கள கிட்ட வந்து பாக்குது, நஸ்தீக் கிட்ட அருகில வந்து பாக்குது. லேக்கின் உஸ்னே கௌசல்யா ஒரு வாசுக்கோ கோயி ஹானி நஹி பहुंचाई. ஆனாலும் அது அந்த கௌசல்யா அந்த வாசு அவங்க பையனையும் அவங்களையும் வந்து ஒண்ணுமே பண்ணாம ஹானி நகி எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காம போயிருச்சு. சுப்சாப் சலா கயா, அமைதியா போயிருச்சு. டாக்டர் ஷர்மாக்கோ இஸ்ஸே ஷர்ம் ஆயி. ஸோ டாக்டர் ஷர்மாக்கு இதை கேட்ட உடனே ஒரே வெக்கமா, என்ன சொல்றது, ஒரு நம்ம வந்து ஒரு வேட்டைக்காரனா இருக்கோம், ஒரு மனிதனா இருந்துட்டு நம்ம வேட்டைக்காரனா இருக்கோம், ஆனா வேட்டையாடக்கூடிய அந்த விலங்கு நம்ம குழந்தையையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு போயிடுச்சுல. ஸோ வந்து வெட்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு. खूंखार शिकारी शेर मनुष्यों पर तरस खाता है, मैं मनुष्य होकर जानवरों का शिकार करता हूँ. அதான் கூங்கார் ஷிகாரி, ஒரு மூடத்தனமான மூர்க்கமான வேட்டையாடக்கூடிய அந்த சிங்கம் விலங்கு, அதுகிட்ட வந்து மனுஷியம் பர் தரஸ் ஒரு மனிதத்தன்மை அப்படின்றது இருந்தது. ஆனா மனுஷ்ய ஹோக்கர் மனிதனா இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு விலங்க போல வேட்டையாடிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஷேர்மே இன்சானியத் ஹை அவுர் முஜ்மே ஜான்வராப்பன் ஹை. அதுகிட்ட மனிதத்தன்மை இருந்திருக்கு, விலங்கு கிட்ட என்கிட்ட வந்து விலங்குத்தன்மை இருந்திருக்கு அப்படின்னு. மே அதம் ஹூ, நான் வந்து ரொம்ப கீழ்த்தரமானவனாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஐசா சோச்னே லகே, அப்படி யோசிக்கிறாரு. உஸ்கே பாத் டாக்டர் ஷர்மா நே கிசி பி ஜான்வர் கா ஷிகார் நஹி கியா. ஸோ அதன் பிறகு டாக்டர் ஷர்மா வந்து எந்த ஒரு விலங்கையும் ஷிகார் நஹி கியா, வேட்டையாடுவது இல்லை, வேட்டையாடுவதை விட்டு விட்டார். இதுதான் வந்து அந்த கதை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த கத்தோபகத்தன், பாத்திர சித்திரன், பாஷா செயலி இதெல்லாம் எப்பவுமே நம்ம பார்க்கறது தான். பட் அந்தந்த கதைக்கு அந்தந்த கேரக்டர்ஸ் தகுந்த மாதிரி அந்த கத்தோபகத்தன் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். கத்தோபகத்தன் यह घटना प्रधान कहानी है. இது வந்து ஒரு நிகழ்வை மையமாக வைத்திருக்கக்கூடிய கதை இல்லையா? இப்போ நம்ம பார்த்தோம்லே அது வந்து அந்த காட்டில் நடந்த அந்த நிகழ்வை மையமாக வைத்திருக்கக்கூடியது. इसलिए इसमें कथोपकथन का कोई महत्व नहीं रहा. ஸோ அந்த கதை வந்து அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால இந்த ஒரு கதை களம் அப்படின்ற அதற்கு வந்து எந்த ஒரு அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை. जो एक दो कथन है वे सूचना देने का काम करता है. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த கத்தன் அது வந்து இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து சூச்சனா தேனேக்கா காம் கர்த்தாகை, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு செய்தியை வந்து வழங்குற வேலையை அது செய்யும். பாத்திர சித்திரன் இஸ் கஹானிக்கே தோ ஹி பாத்திரஹே. இதில் வந்து 2 கேரக்டர்ஸ், டாக்டர் ஷர்மா மற்றும் அவங்களுடைய மனைவி கௌசல்யா. டாக்டர் சிகித்சா தேனேமே जितना होशियार थे उतना ही शिकार खेलने में भी थे. டாக்டர் வந்து நம்ம முன்னாடி பார்த்ததா எந்த அளவுக்கு வந்து சிகிச்சை வழங்குவது அவருக்கு ரொம்ப விருப்பமோ அந்த அளவுக்கு அவர் வேட்டையாடுவதிலையும் விருப்பம் உள்ளவராக இருந்தார். அதுலேயும் வந்து அவர் என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமாக அவர் திறமை பெற்றவராகவும் இருந்தார். மூக் और खूंखार प्राणी की संवेदना देखकर शिकार खेलना छोड़े देते हैं. ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பயங்கரமான ஒரு மூர்க்கமான ஒரு விலங்கு அந்த சிங்கம் இருந்தது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு அனுதாபத்தோட ஒரு மனிதத்தன்மையோட செயல்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு ஷிகார் கேள்னா வேட்டையாடுவதை அவர் வந்து நிறுத்தி விட்டார், கைவிட்டு விட்டார். சோடு தேத்தே ஹை. கௌசல்யா शाकाहारी और பக்தி பாவனா சே பரி நாரி ஹே. நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஷாக்காஹாரி அப்படின்னா வெஜிடேரியன். ஓகேவா? சைவம் சாப்பிடக்கூடியவங்க மற்றும் பக்தி உணர்வு உள்ள ஒரு பெண். इनके बच्चे का पात्र नाम मात्रा के लिए है जो पाठकों की सहानुभूति को जगाने के लिए है. இதில் வந்து அந்த குழந்தை கதாபாத்திரம் வருதுலையே அவங்களுடைய பையன் வாசு, அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பெயரளவுக்குள்ள ஒரு பாத்திரம் தான், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் வந்து படிக்கக்கூடியவங்க மனதில் வந்து இந்த ஒய்ஃப் மட்டும் தனியாக காட்டில் சிக்கிட்டாங்க அப்படின்றத விட ஒரு குட்டி பையனும் சேர்ந்து மாட்டிக்கிட்டான் அப்படிங்கும்போது இன்னுமே நம்மளுக்கு ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு உணர்வு வரும் இல்லையா? ஸோ அதற்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட கேரக்டர் தான். ஸோ இப்போ பாத்திர சித்திரன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாஷா செயலி.
ஃப்ரெண்ட்ஸ், நான் எகெயின் திரும்ப அதே தான் சொல்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு நம்ம போகிற லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா லெசன்ஸுமே இருக்குது, ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. அது போக உங்களுக்கு வேறு ஜென்ரலான டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது சபா எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அப்படின்ற அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆகிருக்கும். அதில் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகும். அண்ட் தென் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா உங்களால் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாஷா शैली, அதாவது லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குது, லாங்குவேஜ் ஸ்டைலு. லேखक की भाषा शैली बिल्कुल अनूठी है. எழுத்தாளரினுடைய அந்த பாஷா शैली அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப வந்து தனித்துவமானதாக, அனூட்டி தனித்துவமானதாக இருக்குது. ஜங்கல் கா வர்ணன் காவியமயகை, அந்த காடை பற்றி வர்ணிச்சிருப்பாங்க, அது வந்து கவிதைத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உப்பமா ஓங்கா பர்மார் ஹை, ஓமை அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து அந்த காடுகளை பற்றி வர்ணிக்கும் போது அதெல்லாம் இருக்குது. இசுசே பாஷா शैली மனோகர் லகுதி ஹே. ஸோ அதனால் லாங்குவேஜ் அப்படின்றது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனதை தொடக்கூடிய வகையில் இருக்குது. யஹி शैली ஹமே பூரி கஹானி படுனேக்கா பாத்திய கர்த்திகை. ஸோ இந்த ஒரு லாங்குவேஜ், இப்போது கதை வந்து எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் அதை வந்து அவங்க எந்த மாதிரி விதத்தில் சொல்கிறாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அந்த கதையை வந்து படிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தூண்டுதல் வரும் இல்லையா. இப்போ நான் ரீசெண்டாக வந்து லைப்ரரியிலேருந்து புக்ஸ் 2-3 புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்த அந்த 2-3 புக்ஸுமே வந்து வெளியில் படிக்கும்போது ஓகேவாக இருந்தது. பட் உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கதையோட கோர்வை, அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனு இதெல்லாம் வந்து நான் வந்து பெரிய ரைட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த கதை வந்து எழுதின விதம் வந்து என்னடா கதைக்களம் வந்து நல்லா இருந்தாலும் கதை அந்த எழுதின அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் மூலியமாக எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நான் அந்த கதையை வந்து எந்த புக்குமே படிக்கல, திரும்பி ரிட்டர்ன் தான் பண்ணேன். ஸோ அந்த ஒரு கதை நல்லா இருக்குது, நம்ம படிக்கணும்னு தோணும்னா அந்த லாங்குவேஜ் ஸ்டைலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். नेक्स्ट देश काल, लेखक कहानी लिखते समय देश और काल का थोड़ा वर्णन करता है. கவிஞர் வந்து கதை எழுதும்போது அந்த காலம் மற்றும் அந்த இடம் எப்படிப்பட்டது, என்ன காலம், எப்போ வந்து இந்த கதை நடந்தது அப்படின்றத பற்றியும் வர்ணிச்சிருக்காரு கொஞ்சம். इससे हम कहानी के घटने की जगह पहुंच जाते हैं. ஸோ அதனால் கதை வந்து கரெக்டாக இந்த டைமில் தான் நடந்திருக்கு அப்படின்றதுனால நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியுது. இஸ் கஹானி மே தேஷ் और काल का कम महत्व है. ஸோ இந்த கதையில் வந்து தேஷ் மற்றும் காலம் மற்றும் தேசம் எந்த இடத்துல நடந்தது அப்படின்றதுக்கான வர்ணனை வந்து கொஞ்சம் கம்மி தான், தேவையில்லை இல்லையா. ஏன்னா வந்து அது காட்டில் தான் நடந்திருக்கு, அந்த காட்டில் நடந்த விஷயம் பொதுவான இடத்துல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதை வர்ணிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து இது ஆதி காலத்தில் நடந்ததா இப்போ நடந்ததா அப்படின்ற வர்ணனை தேவையில்லை. वातावरण का ही महत्व अधिक है. जंगल का वर्णन जहाँ सुंदर है वही भय पैदा करने वाला भी है. காட்டை பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, எந்த அளவுக்கு வந்து வர்ணிப்பு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பயம் நிறைந்ததாகவும் அது பைதா கர்னேவாலாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஹமாரே கொத்துஹல் கோ படாத்தாக, நம்மளுடைய படிக்கும்போது ஓ காடு இப்படி இருக்கா, அது இவ்வளோ பயங்கரமாக இருக்கும், அந்த காட்டில் அவங்க நடந்து போகிறாங்களா அப்படின்ற அந்த உணர்வை வந்து தூண்டுது. இஸ் கஹானியுமே வாத்தாவரன் கா கூப் நிர்வாகுவாக, இதில் வந்து வாத்தாவரன் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் வந்து நல்லா வர்ணிக்கப்பட்டிருக்கு. அடுத்து உத்தேஷ்ய, இந்த கதை எழுதுனதுக்கான நோக்கம். इंसानों को दूसरे जीवों पर तरस खाना चाहिए. शिकार के नाम पर, भोजन के नाम पर जानवरों को मारना गलत है. மனிதனாக இருக்கக்கூடியவங்க எப்படி அப்படின்னா மற்ற எல்லா உயிரினங்களும் மேலே ஒரு உயிரினமாக இருக்கும் ஒரு மனிதம் அப்படின்னா இன்னொரு உயிரை வந்து நாம் அந்த மாதிரி கொல்லக்கூடாது இல்லையா. நான் இன்னொரு உயிரினத்தையும் நம்மளை போலவே வந்து பார்க்கணும். தூசரே ஜீவோன் பேர், இன்னொரு உயிரின் மேலேயும் அதே போல் ஒரு பாசம் இரக்கம் அதெல்லாம் கொண்டு இருக்கணும். வேட்டைன்ற பெயரில், போஜன் கே நாம் பேர் வேட்டையாடுதல்ன்ற பெயரில், சாப்பிட்றதுன்ற
பெயர்ல விலங்குகளை வேட்டையாடக்கூடாது, அது தவறு. எஹி சமஜ்னே கேலியே எஹ் கஹானி லிக்கி கயி ஹே. ஸோ அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கு. இப்போ லாஸ்ட் உபசங்கார். ஐசி ஹி கஹானியோं के कारण अभयारण्य बनाए गए हैं. जानवरों का शिकार करना कानून के अनुसार दंडनीय है. यह कहानी सचमुच அனுபவம் கஹானி है. எப்பவும் போலதான் இது வந்து அப்படிப்பட்ட நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு நல்ல கதையாக இருக்கு. இது வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடுவது அப்படின்றது கானூன் கே சட்டப்படி வந்து தண்டனீய, ஓகேவா, தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல கதை. இறுதியாக இது வந்து ஒரு நல்ல கதையாக இருக்கு. இந்த விஷயத்தை நம்மளுக்கு விளக்குறதுக்காக இந்த ஷிகார், இந்த மனிதத்தன்மை, இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த கதை அப்படின்றது இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஷிகாரி அப்படின்ற கஹானி வந்து நான் எடுத்த விதம் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மூலியமாகவும் அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் தென் மேக்ஸிமம் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.